வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறுமா? மேலும் இதற்கான தடை விதிக்க வேண்டி பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டம் வெற்றிகரமாக முடிவடையுமா? அதிமுகவின் விதிகளின்படி ஒரு ஆண்டிற்கு 2 செயற்குழு கூட்டம் நடைபெற வேண்டும். ஆனால் இந்த அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக என்பதை முதலில் மாவட்ட செயலாளர்களிடமும் நிர்வாகிகளிடமும் தெரிவிக்க வேண்டும். நாளை நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும், குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களும் சில முக்கியமான நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கூறியதற்கு பதில் கூறுவார் என்றும், அதிமுகவில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது என்று கூறிவிட்டால் மாவட்ட செயலாளர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்ட நிர்வாகிகளை மட்டும்தான் அதிமுகவிற்கு எதிராக செயல்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் நிச்சயமாக அதிமுகவிற்கு எதிரானவர்கள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிற்கு எதிரானவர்கள்தான் என்றும், கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தான் சந்தித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் டெபாசிட்டையும் இழந்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படாததுதான் என்றும், அதிமுகவின் தொண்டர்கள் முழு பயிற்சியுடனும் முழு வேகத்துடனும் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாததுதான் என்றும் கடுமையான விமர்சனத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி அளிக்காமல் போகிவிட்டால் உடனே வெளிநடப்பு செய்வோம் என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் உடனே விரிசல் ஏற்பட்டால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இடைக்கால தடை விதிக்க வேண்டி ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவின் செயற்குழு நடத்தப்படுவதற்கு சிக்கல்தான் என்றும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது.